அண்மைச் செய்தி. சிபிஎஸ்இ அண்மையில் வெளியிட்ட பாடத்திட்ட வரைவு ஹிந்தியை மறைமுகமாக திணிக்க முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த குற்றச்சாட்டுக்கு மத்திய அமைச்சர் தரப்பிலிருந்து விளக்கம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். முதலமைச்சரின் குற்றச்சாட்டுக்கு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம் அளித்திருக்கிற நிலையில் இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். தேசிய கல்விக் கொள்கை 2020 செயல்படுத்துகின்ற வகையில மத்திய இடைநிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இ ஒரு புதிய நடைமுறையை இந்த ஆண்டு முதல் அறிவித்திருக்கிறார்கள். இந்த 2026-2027 கல்வியாண்டில் சிபிஎஸ்இயில் 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 3வது மொழி என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. 2031 ஆண்டில் இவர்கள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் பொழுது அவர்கள் 3 மொழிகளுக்கான தேர்வு எழுதுகிற வகையிலே இந்த திட்டமிடல் என்பது ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சிபிஎஸ்இ அண்மையில் வெளியிட்ட பாடத்திட்ட வரைவு இந்தியை மறைமுகமாக திணிக்க முயற்சிப்பதாக ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்திருக்கிறார். முதலமைச்சர் கூறும் திணிப்பு என்பது அவரது அரசியல் தோல்விகளை மறைப்பதற்கான ஒரு முயற்சியாகும் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டிருக்கிறார். புதிய கல்விக் கொள்கை ஒவ்வொரு தமிழ் குழந்தையையும் தங்களின் மொழியில் சிறந்து விளங்க தாய்மொழிக்கு முன்னுரிமை அளிக்கிறது எனவும் பிரதான் குறிப்பிட்டிருக்கிறார். சிபிஎஸ்இ அண்மையில் வெளியிட பாடத்திட்ட வரைவு இந்தியை திணிக்க முயற்சிப்பதாக முதலமைச்சருடைய குற்றச்சாட்டிற்கு அவர் பல்வேறு கருத்துக்களை கூறி அந்த மறுப்பையும் தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் கூறும் திணிப்பு என்பது அவரது அரசியல் தோல்விகளை மறைப்பதற்கான ஒரு முயற்சியாகும் எனவும் புதிய கல்விக் கொள்கை ஒவ்வொரு தமிழ் குழந்தையையும் தங்களின் மொழியில் சிறந்து விளங்க தாய்மொழிக்கு முன்னுரிமை அளிக்கிறது எனவும் தெரிவித்திருக்கிறார். கட்டாய இந்தி திணிப்பு என்று தவறாக சித்தரிக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் எனவும் தர்மேந்திர பிரதான் அவருடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். நமது இளைஞர்கள் பன்மொழி திறன் கொண்டவர்களாக உருவெடுக்கும் வாய்ப்பை மறுக்க தடைகளை முதல்வர் உருவாக்குவதாகவும் நிர்வாக தோல்விகளை மறைக்க இந்தி திணிப்பு என்ற வார்த்தையை பயன்படுத்துவதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிறுத்த வேண்டும் எனவும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவருடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார்.